ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் நம்ம வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2 ரெண்டு புக்குமே நம்ம வந்து போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து டேர்ம் 3க்கான கண்டென்ட் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த டேர்ம் 3 புக்கில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் அதாவது சிவிக்ஸில் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற டாபிக் இருக்குது. அப்புறம் மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த 3ல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டர் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் நம்ம சிலபஸ் கூட வந்து ஓவர்லாப் ஆகிற மாதிரியான கண்டென்ட் வந்து இருக்குது. ரோட் சேஃப்டின்றது சும்மா ஜஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த சின்ன குழந்தைங்க 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வேண்டியது வந்துட்டு இந்த பெண்கள் மேம்பாடு, அப்புறம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இது 2 தான் நமக்கு வந்து தேவை. ஸோ சிலபஸ் ஓரியன்டா நம்ம இதுதான் பார்க்கணும். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது, இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சாப்டருடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியா, குரூப் 1, 2ன்னு இல்லாம யூபிஎஸ்சி மெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சியில் இருக்கிற எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உமன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இல்லாம எந்த கொஸ்டினுமே இருக்காது. சரியா? எந்த கொஸ்டின் பேப்பர்லயுமே இந்த உமன் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ குரூப் 1, 2 மெயின்ஸ் இந்த சிலபஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள், சரியா, சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற அந்த ஒரு சாப்டர் கீழே, அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு கீழே உங்களுக்கு இந்த உமன் எம்பவர்மெண்ட் இல்லை உமன் இஷ்யூஸ் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடா நம்ம வந்து டாபிக் வந்து பார்க்குற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வரும். அண்ட் தென் இப்போ வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் வீடியோ ப்ரொவைட் பண்றதுனால இதுல வந்து நம்ம புக்ல என்ன கண்டென்ட் இருக்குதோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். ஃபர்தரா வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகும்போது பெய்ட் பேட்சஸ்க்கு மட்டும் நம்ம கிளாஸஸ் வந்து எடுப்போம். ஸோ அதுல வந்து மெயின்ஸுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து கொடுக்க போறோம் இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடா, இப்போ உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, இன்ட்ரோடக்ஷன், என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதலாம், எப்படி கொஸ்டின் கேட்டா எந்த இன்ட்ரோடக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் இன்ட்ரோடக்ஷனுக்கான கண்டென்ட் நம்ம கொடுக்க போறோம். அதே சமயம் இப்போ ஒரு வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான டேட்டா என்ன நம்ம எழுதணும், ஸோ எப்படி கிராஃப் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்க போறோம். அதே சமயம் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரிங்ல உமன் இஷ்யூஸ் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரிங். ஸோ உமன் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. தனித்தனி இஷ்யூவாகவே நம்ம தனித்தனி கொஸ்டினாவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஃபர்தரா வந்து கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, ஸோ அதுல என்ன கண்டென்ட் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உமனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது கிடையாது. உமன் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. உமன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற ப்ராசஸ் வந்து ஃபெமினிசம் கிடையாது. ஃபெமினிசம்ன்றது என்ன அப்படின்னா, உமன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெமினிசம். ஸோ உமனால எல்லாமே முடியும், அவங்க வந்து வேலைக்கு போக முடியும், அவங்களால சம்பாதிக்க முடியும், அவங்களால இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பங்காற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபெமினிசம் அப்படின்றது. ஸோ இந்த உமனுடைய ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா? ஸோ எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா, அவங்களுக்கும் சமூகத்துல ஒரு ஈக்குவாலிட்டி வேணும், சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சமத்துவத்திற்காக வந்து போராடுறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபெமினிஸ்டினுடைய ஒரு போராட்டமோ இல்லை ஒரு அமைப்பினுடைய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தனி அமைப்பினுடைய ஆர்கனைசேஷனோ இல்லாம கலெக்டிவா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உமனுடைய ஒரு போராட்டமா வந்து இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோட்ஸை நீங்க வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு கோட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இஃப் யூ எஜுகேட் எ மேன் தென் யூ எஜுகேட் எ மேன். ஸோ ஒரு மேனை நீங்க எஜுகேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் மேனை மட்டும்தான் எஜுகேட் பண்றீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். பட் அதுவே வந்து இஃப் யூ எஜுகேட் அ உமன், ஒரு பெண்ணை நீங்க வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய தலைமுறையவே நீங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உமனை நீங்க படிக்க வச்சீங்க அப்படின்னா அந்த உமன் என்ன பண்ணுவாங்க, ஸோ படிச்ச உமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களை வந்துட்டு படிக்க வைப்பாங்க. ஸோ அதன் மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த ஸ்டடீஸ், அந்த எஜுகேஷன் அப்படின்றது
ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு உமனை படிக்க வச்சா அது பல ஜென்ரேஷனுக்கு வந்து பரவும், ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நிறைய கோட்ஸ் வந்து இருக்குது, இந்த கோட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கோட்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து யார் சொன்னதுன்னா மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கோட். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் எழுத போகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மகாத்மா காந்தி சொன்ன இந்த ஒரு கோட்டை எழுதிட்டு மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுடலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ டபுள் கொட்டேஷன்ல எழுதிட்டு கீழே ஒரு பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா இதுதான் அந்த மெயின்ஸ் எழுதுறதுக்கான இன்ட்ரோடக்ஷன், சரியா? ஸோ நிறைய பேர் ஆன்சர் எழுதி அனுப்புறீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கோங்க. டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் எ லிபல். லிபல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லாண்டர் லிபல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவதூறு பரப்புறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அவதூறு தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லிபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலா வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ பெண்களை வந்து பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? மகாத்மா காந்தி வந்து சொல்றாங்க. ஸோ இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். ஸோ அது வந்து ஒரு மேன், ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்றாரு, சரியா? ஸோ லிபல் ஸ்லாண்டர் அப்படின்றது ஒருத்தர் வந்து செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி அவரை பத்தி தப்பா அவதூறு பேசுறதா வந்து இந்த லிபல் அண்ட் ஸ்லாண்டர் அப்படின்றது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த எம்பவர்மெண்ட் அண்ட் ஆட்டானமி ஆஃப் உமன் அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தேர் பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். ஸோ உமனுடைய எம்பவர்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பொலிட்டிக்கலா எம்பவர் பண்ணணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் வந்து அவங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எல்லாம் 50% ஆஃப் த உமனுக்கான ரிசர்வேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அண்ட் சமூகத்தில் அவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாரபட்சம், பாகுபாடு பார்க்கக்கூடாது. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து இருக்கக்கூடாது. ஸோ எக்கனாமிக்கலா அவங்களை வந்து டெவலப் பண்ணணும், அவங்களை வந்து படிக்க வைக்கணும், வேலைக்கு போறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், ஸோ உமனுடைய இந்த சுகாதார நிலையை வந்து மேம்படுத்துறது, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த உமன் எம்பவர்மெண்ட் பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்றோம், வாட்டர் யூஸ் பண்றோம், சரியா? எண்ணெய், தண்ணி இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில இருந்து கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்றதை தாண்டி நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம். இப்போ தண்ணிலாம் நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணது போக மீதி அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம விட்டுட்டு போகணும். ஸோ அப்ப நம்மளும் யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவா, அடுத்த ஜென்ரேஷனும் யூஸ் பண்ற மாதிரி விட்டுட்டு போறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த உமன் எம்பவர்மெண்ட் மூலியமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட், அந்த வளர்ச்சி அப்படின்றது நிலையானதா இருக்கும். ஸோ அதுதான் வந்து சஸ்டைனபிள் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியினுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு பெண்ணை வந்து மேம்படுத்துறது மூலியமா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றது மூலியமா நம்ம நாட்டுல வந்து டெவலப்மெண்ட் வந்து வளர்ச்சி மட்டும் இருக்காது, அது நிலையான வளர்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செக்ஸ்க்கும் ஜெண்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்ஸ் அண்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். செக்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் பயாலஜிக்கல் ரிலேட்டட். ஸோ பயாலஜிக்கல் அப்படின்னா பயாலஜிக்கலி அவங்க வந்து மேலா ஃபீமேலா, ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லக்கூடியது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஸ் அப்படின்றது. ஜெண்டர் அப்படின்றது ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட், சமூக ரீதியா வந்துட்டு அவங்களுடைய பங்களிப்பு. ஸோ ஜெண்டர் அப்படின்றது சமூக ரீதியா சோசியல் ஸ்டேட்டஸை வந்து குறிக்கிறது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெண்டர் இன்வால்வ்ஸ் சோஷியல் நார்ம்ஸ். ஸோ சோசியலி அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஸோ சமூகத்துல அவங்களை எப்படி பார்க்கப்படுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெண்டர் அப்படின்றது. ஸோ செக்ஸ்க்கும் ஜெண்டருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் அவங்க மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஸ். ஜெண்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அது சமூக ரீதியா சொசைட்டில அவங்கள வந்து எப்படி பாக்குறாங்க, அந்த சோசியல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள பிரிக்கிறதா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெண்டர் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாமே கொஞ்சம் பிரிச்சு அங்கங்க அந்த மாதிரி ஷஃபிளா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கண்டென்ட் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொலாபரேட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல நம்ம வந்து மெயின்ஸ்க்கு ரெடி ஆகணும். ஸோ அதான் வந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெயின்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு எசென்ஷியல் முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் தான், பெண் கல்வி தான். ஸோ பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 3 விஷயங்கள் வந்து பெண்ணுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. பெண் கல்வி, அவங்களான பெண் உரிமை, சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த பெண் கல்வி தான், எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து படிச்சா எஜுகேட் ஆனா அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னது, எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போறது. ஸோ இப்போ வேலைக்கு போறது மூலியமா அவங்களுடைய குடும்பத்தை வந்து அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ குடும்பம் மேம்படும். குடும்பம் மேம்பட்டுச்சு அப்படின்னா ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து மேம்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய சைல்டே என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க. ஸோ அது அப்படி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதன் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமியே வந்து க்ரோத் ஆகும். ஸோ எக்கனாமி, பொருளாதாரமே எப்படி க்ரோத் ஆகும்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 3 கோடி உமன் இருக்கிறாங்க, 3 கோடி மென் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ 3 கோடி ஃபீமேல், 3 கோடி மேல் இருக்கிறாங்க. இப்போ 3 கோடி மேல் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ₹1 சம்பாதிக்கிறார் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய வருமானம் 3 கோடியா இருக்கும். கரெக்டா? ஸோ மொத்தம் 3 கோடி ஆண் வந்து ஒரு ஆளுக்கு ₹1 சம்பாதிக்கும் மேனி 3 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுவே வந்து இந்த இன்னொரு 3 கோடி ஃபீமேல் அவங்களும் சேர்ந்து ஆளுக்கு ₹1 சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு 3 கோடி சம்பாதிப்பாங்க. அப்போ நாட்டினுடைய வளர்ச்சின்றது எவ்வளவு இருக்கும், நாட்டினுடைய வருமானம்ன்றது மொத்தம் 6 கோடியா இருக்கும். ஸோ அப்போ பெண்களும் இந்த நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. ஸோ அதுவும் வந்து முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றதுதான் காரணம். சரி, அப்ப படிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சித்தாள் வேலை இதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலைகள்ல வந்துட்டு ஈடுபடுவாங்க. இல்ல படிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கரா வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நாட்டுக்கு பெருசா வந்து வளர்ச்சி இருக்காது. ஸோ எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ அவங்க ஹோம் மேக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கேர்ள் சைல்டையும் வந்து படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உமன் வந்து எம்பவர் பண்ணாதான் அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது குறையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இப்போ வீட்டு வேலைகள்லாம் இருக்குது இல்லையா, அப்போ துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கிளீன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் தலையில கட்டிடுவாங்க. ஸோ ஹோம் மேக்கரா இருந்தாங்கன்னா அவங்க தலையில கட்டிடுவாங்க. ஸோ இதை வந்து ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து அவங்க தலையில கட்டிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டுல வந்து சும்மா தானே இருக்கிற, ஸோ வீட்டு வேலைகள் மட்டும்தானே பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வீட்டு வேலைகள் மட்டும்தான் பாக்குற அப்படின்றதுனால இவங்க தலையில வந்துடுது. ஒருவேளை இவங்களும் வந்து சம்பாதிக்கிறாங்க, ஒரு மாசம் வந்து 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்டும் சம்பாதிப்பாங்க, ஒய்ஃபும் சம்பாதிப்பாங்க. இப்ப 2 பேரும் சம்பாதிக்கும் போது ஓரளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படின்ற போது, இப்ப நான் ஃபீமேல் அப்படின்றதுனால என்னை வந்து வீட்டு வேலை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீட்டு வேலைகளை வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த சொல்றதுக்கான அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு உரிமை அப்படின்றது இந்த ஒய்ஃப்க்கு வந்து கிடைக்கும். அவங்க எதன் மூலியமா, அவங்க சம்பாதிக்கிறது மூலியமா. ஸோ இது எப்படி சம்பாதிப்பாங்க, அவங்க படிக்கிறது மூலியமா. சரி, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இங்க அடிபடுது. ஸோ இதை வந்து நம்ம ஒழிக்க முடியும். ஸோ அதனால உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் த கேஸ்ட், நம்ம ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 15 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் எஜுகேஷன். ஸோ பெண் கல்வி பத்தி தான் நம்ம பார்த்தோம். பெண் கல்வின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ உமன் படிக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களுடைய நாலேஜ் வளருது, அவங்களுடைய ஸ்கில், அந்த திறன் வளருது. ஸோ இப்போ வந்து அவங்க படிக்கும் போகும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து வளரும். ஸோ அதுல ஏதாவது ஸ்கில்ஸ் வளரும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாலேஜ் மூலியமா ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களே ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஸோ அதை வந்து பிஸ்னஸா வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களே தனியா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண்டர்பிரினர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு கேட்டரிங் காலேஜ்ல அந்த மாதிரி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு குக்கிங்ல நிறைய
குக்கிங் அண்ட் பேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களே வந்து ஒரு ஹோட்டல் ஆர் பேக்கரி இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ ஸ்கில்ஸ் மேக் பண்ணுறது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது மூலியமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வளரும். அதாவது ஒரு தன்னம்பிக்கை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு என்னால் சம்பாதிக்க முடியும், நானும் குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நானும் நாட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ற போது ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து வீட்டில் பேசும்போதோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு சொசைட்டியில் போய் வெளியில் பேசும்போதோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எஜுகேஷன் அப்படின்ற, பெண் கல்வி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா எல்லாமே வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இதுல வந்து ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது இப்போ சைல்டுக்கு ஒரு சில ரைட்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 14 சொல்றோம் கான்ஸ்டியூஷன்ல, அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இப்போ உமனுக்கு ஒரு நம்பர் இருக்கும், சைல்டு ரைட்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது அந்தந்த டாபிக் வரும்போது இந்த டாபிக் கீழே வந்து இந்த நம்பர் வரும். ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மோர் தென் 40 years ago, ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி எல்லாருக்குமே வந்து கல்வி கற்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அக்கார்டிங் டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எவ்ரிஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மோர் தென் 40 years ago இதெல்லாம் வந்து தேவையில்லை. சரியா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கல்வி அப்படின்றது உரிமை. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A என்ன சொல்றாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ அப்போ இதையும் நீங்க வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, இதை இந்த ஆர்டிகல் சொல்றாங்க, இந்த ஆர்டிகல்ல ரைட் டு எஜுகேஷன் பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ கேர்ள் சைல்டை வந்து எஜுகேட் பண்றது மூலியமா என்ன ஆகுது, அவங்களுடைய இப்போ ஒரு மதர் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு எஜுகேட்டட் மதர் ஆகுறாங்க. ஸோ அந்த மதர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சைல்டை வந்து எஜுகேட் பண்றாங்க. அதன் மூலியமா என்ன ஆகுது, இந்த மதர் வந்து ஒரு எஜுகேட்டட் மதரா இருக்கிறதுனால அவங்களுடைய சைல்டு கேர் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா மற்ற மதரை காட்டிலும் கொஞ்சம் வந்து எஜுகேட்டட்ன்றதுனால அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். ஸோ இதை சாப்பிட்டா நல்லது, இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து எல்லாமே அவங்க குழந்தைய நல்ல முறையில் வளர்ப்பாங்க, அந்த குழந்தைய படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும், அவங்களையும் நல்லா படிக்க வச்சு அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உமன் எஜுகேஷன் அப்படின்றதுல வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 2012 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு 6 ஆர்கன்ஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் இந்த ஜெனரல் அசம்பிளி அப்படின்றது. இதுல வந்து பராக் ஒபாமா அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணும்போது பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, த சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் ரீஜியன்ஸ். ஸோ எல்லா நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட தான் இருக்கு, அவங்களுடைய சக்சஸை பொறுத்து தான் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அதே மாதிரி the future must not belong to those who bully women. ஸோ அப்போ இந்த ஃபியூச்சர்ன்றது யாரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, உமனை வந்து கிண்டல் பண்றவங்க, உதாசீனப்படுத்துறவங்க, அவங்கள சார்ந்து வந்து இந்த ஃபியூச்சர் அப்படின்றத நம்ம வந்து கட்டமைக்க கூடாது. ஸோ நம்ம பெண்களை வந்து முன்னேற்றது தான் வந்து என்ன, பெண்களுடைய சக்சஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டினுடைய சக்சஸ் அப்படின்ற மாதிரி அவர் சில கோட்ஸ்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கோட்ஸ்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய சன்னை வந்து நம்ம வளர்க்குறோமோ, அவங்களை எப்படி நம்ம படிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய டாட்டர்ஸையும் நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ வரப்போற பாயிண்ட் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபீமேல் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, ஸோ பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன் இல்லை உமன் எஜுகேஷன். ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது முழுக்க மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து நிறைய இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன் இல்லை ஃபீமேல் எஜுகேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மட்டும் தனியாக ஒரு 10 மார்க்காக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இன்க்ரீஸ்டு லிட்ரஸி அப்படின்னு போட்டு அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே ஒரு 2 லைன் பாயிண்ட் எழுதணும். 2வது பாயிண்ட், இந்த ஹெட்டிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து அவாய்ட் பண்ண முடியும்
அவாய்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு 2 லைன் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதணும். அப்புறம் 3வது டாபிக் போட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி எழுதணும். ஸோ இது எப்படி எந்த மாதிரி கொஸ்டினுக்கு இந்த மாதிரி எழுதணும் பேராகிராஃப் அப்படின்னா, வெறும் ஃபீமேல் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டா இந்த மாதிரி எழுதி நீங்க பக்கத்தை நிரப்பணும். ஒருவேளை இந்த உமன் எஜுகேஷன் அந்த மொத்த கொஸ்டினுடைய ஒரு சின்ன அங்கமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபீமேல் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்னு ஹெட்டிங் போட்டு அது இன்க்ரீஸ்டு லிட்ரஸி இன்க்ரீஸ் பண்ணும், ஹியூமன் டிராஃபிக்கிங் அவாய்ட் பண்ணும், 3வது என்ன 4வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கை மட்டும் பாயிண்டா நீங்க எழுதிட்டு அடுத்த ஹெட்டிங் என்னது, உமன் எஜுகேஷனால சமூகத்துக்கு என்ன நலன், நாட்டுக்கு என்ன நலன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போட்டு 1 2 3 அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும். ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆன்சர் அண்ட் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நீங்க மாற்றணும். சரியா? ஸோ இப்போ லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த இந்த பாயிண்ட் எல்லாரும் எழுதுவாங்க. ஸோ அப்போ அதுல இருந்து நீங்க எப்படி தனித்துவமா உங்க ஆன்சரை காட்டணும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற டேட்டா நீங்க எழுதணும். ஸோ இப்போ இன்க்ரீஸ்டு லிட்ரஸி அப்படின்னா நம்ம சென்சஸ் படி லிட்ரஸி ரேட் இப்போ 2011 சென்சஸ் படி நம்மளுடைய லிட்ரஸி ரேட், இந்தியாவோட லிட்ரஸி ரேட் 74.04%. இப்போ அதுல மேல் மட்டும் தனியா எடுத்தோம்னா அதுக்கு ஒரு லிட்ரஸி ரேட் இருக்கும், ஃபீமேல் மட்டும் எடுத்தோம்னா ஸோ அது ஒரு லிட்ரஸி ரேட் இருக்கும். ஸோ அதனுடைய இப்போ ஃபீமேல்னா 65 சம்திங் இருக்கும், இது 85 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இவ்வளோ, மேல் லிட்ரஸி ரேட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இவ்வளோ இருக்குது. இப்போ 2011 சென்சஸ், இப்போ அதுக்கு முன்னாடி 2001 சென்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியா இருக்கும், ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இதை விட கம்மியா இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து கம்மியா இருந்ததுல இருந்து இப்போ அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ அப்போ இது மூலயமா நம்ம லிட்ரஸி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஜுகேஷன் மூலியமா என்னுடைய லிட்ரஸி ரேட்டை நம்ம ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை காட்டுறோம் டயக்ராமெட்டிக்கலா. எப்படி டயக்ராமெட்டிக்கலா காட்டலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு 2011, ஸோ இந்த இடத்துல ஒரு பார் கிராஃப் 2011ல எவ்வளவு பர்சன்டேஜ், 2001ல எவ்வளவு பர்சன்டேஜ், 2011ல எவ்வளவு பர்சன்டேஜ், ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கிராஃப் காமிச்சு இந்த இடத்துல லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல இயர் எழுதணும் 2011, கீழே எழுத முடியலனால அதனால நான் இங்க எழுதுறேன் 2011 அப்படின்ற மாதிரி நீங்க கீழே இங்க எழுதணும். ஸோ இந்த மாதிரி டயக்ராமெட்டிக்கலா இப்போ ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க இன்க்ரீஸ் லிட்ரஸி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு கிராஃப் மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு நிறைய மார்க் விழும். சரியா? ஸோ அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன, ஹியூமன் டிராஃபிக்கிங்கை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸோ இங்க என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஏஜென்சி அவங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க மூலியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உமன் ஆர் மோஸ்ட் வல்னரபிள். ஸோ உமன் தான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வல்னரபிளா இருக்கிறாங்க. ஸோ அதிகமா கடத்தலுக்கு உட்படுத்தக்கூடிய, ஸோ அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்க யாரா இருக்காங்கன்னா உமனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேக்டை இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் பண்ணலாம். சரியா? உமன் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டு டிராஃபிக்கிங் அப்படின்ற மாதிரி கூட நம்ம போடலாம். இல்லைன்னா இதையுமே சேர்த்து எழுதலாம். இந்த யார் அண்டர் எஜுகேட்டட் அண்ட் புவர். ஸோ புவரா இருக்கிறதுனாலையும் அண்டர் எஜுகேட்டடா இருக்கிறதுனாலையும் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியா கடத்திடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒழுங்கா விவரம் தெரியல, அவங்களால எதிர்த்து பேச முடியல அப்படின்றதுனால அவங்க வல்னரபிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு நம்ம எழுதிடுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். உமன் எஜுகேஷனால பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ அதுலயும் என்ன கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. அது மாதிரி த்ரைவிங் பேபிஸ், ஸோ அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ அவங்க பேஸ் பண்ணி children of educated mothers are twice as likely to survive past the age of 5. ஸோ அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு எஜுகேட்டட் மதர் இருக்கிறாங்க, நான் எஜுகேட்டட் மதர் இருக்கிறாங்க. ஸோ லிட்ரேட் இல்லிட்ரேட் 2 பேர் இருக்கிறாங்க, 2 மதர் இருக்கிறாங்க. இப்போ லிட்ரேட் மதர் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் அப்புறம் அதை பத்திலாம் நிறைய தெரியும். ஸோ குழந்தைங்களை எப்படி நம்ம கேர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கத்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பாங்க அப்படின்றதுனால உங்களை ப்ராப்பரா கேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கேர் பண்றதுனால அந்த குழந்தைங்க 5 வயசு இந்த 5 வயசுக்கு கம்மியா நிறைய குழந்தைங்க இறந்து போகுது இல்லையா? ஸோ அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ அப்போ 5 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்கலாம் நிறைய இறந்து போகுது. ஸோ அந்த விஷயங்களை நம்மளால தடுக்க முடியும், எஜுகேட்டட் மதர் மூலியமா நம்ம கேர் பண்றது மூலியமா தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நான் எஜுகேட்டட் மதர் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குழந்தைங்களுடைய இறப்பு அப்படின்றது கம்மியாகும். ஸோ அது மூலியமா நம்ம அந்த அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் கம்மி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க சொல்றோம். சரியா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனா பொலிட்டிக்கல்லி அந்த எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு லேட்டர் மேரேஜ். ஸோ இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து படிப்பு நிப்பாட்டிடுவாங்க. 6ஆவதுல 8ஆவதுல 10ஆவதுல எல்லாம் படிப்பு நிப்பாட்டிட்டு சீக்கிரமே வந்து கல்யாணம் முடிச்சிருவாங்க. 14 வயசு 15 வயசுல எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க பெண்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, 12th முடிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, காலேஜ் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போறாங்க. அப்படின்றதுனால அவங்களுடைய மேரேஜ் ஏஜ் அப்படின்றது என்ன ஆகுது, தள்ளி போயிருது. ஒரு 23, 24, 25 வயசுல தான் அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க. ஸோ அப்ப மேரேஜ் ஏஜ் வந்து தள்ளி போறதுனால என்ன ஆகுது, அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா 15 வயசு ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைக்கு பெர்த் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையினுடைய ஹெல்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புவரா இருக்குது, அதிகமான ஒரு பாதிப்புகள் ஏற்படுற மாதிரியான ஒரு குழந்தைகள் இருக்குது. அதுவே 23, 24, 25 வயசுக்கு அந்த பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய மெச்சூரிட்டி அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அந்த குழந்தைய கேர் பண்றது அப்படின்றது நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க. பட் அதுவே இங்க வந்து அவ்வளோ எக்ஸ்போஜர் இருக்காது, அவ்வளோ விஷயங்கள் கத்துக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது. அதனால குழந்தைய எப்படி கேர் பண்றதுன்னு தெரியாது. அப்படின்றதுனால அவங்களோட குழந்தை இந்த அண்டர் 5 மார்டாலிட்டி அப்படின்றதுக்கு 5 வயசுக்கு கம்மியா இருக்கும் போதே நிறைய இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்ல இந்த ஒரு பெண்ணுக்கு 15 வயசு பெண்ணுக்கு அந்த 15 வயசு குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, சரியா? ஸோ அப்ப அவங்களுக்கு ப்ராப்பரான ஹெல்த் இருந்தாதான் இந்த குழந்தை ஹெல்த்தா பிறக்கும். அப்படின்ற போது ஸோ அப்ப பிறக்கும் போதே சில குழந்தைங்க வந்து இறந்து பிறக்கும், இல்ல இந்த 15 வயசு பொண்ணே வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியும். எதனால லேட்டரா மேரேஜ் பண்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ இதுல இருக்கிற என்ன டேட்டா வந்து உள்ள கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை நீங்க ரீட் பண்ணி நோட்ஸ் வந்து எழுதிக்கோங்க, சரியா? அதே மாதிரி இன்கம் பொட்டன்ஷியல். ஸோ இன்கம் பொட்டன்ஷியல்னா படிக்கிறது மூலியமா நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, படிக்கிறது மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை பிஸ்னஸ் இல்லை ஆண்டர்பிரினர் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமா அவங்க வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து சொல்லியிருப்பாங்க யுனெஸ்கோ மூலியமா அந்த பெண் வந்துட்டு நிறைய வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராஸ்பரிங் ஜிடிபி. ஸோ அப்போ நான் அந்த 3 கோடி இதை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ஒரு பெண்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த வருமானம் அப்படின்றது 6 கோடியா இருக்குது. ஆண்கள் மட்டும் சம்பாதிச்சாங்கன்னா வெறும் 3 கோடியா தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஜிடிபி வளர்ச்சிக்கு நம்மளுடைய பெண்கள்ல கல்வி கற்க வைக்கிறது வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதுல வந்து சொல்றோம், சரியா? நெக்ஸ்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன். ஸோ வறுமையை வந்து ஒழிக்க முடியும், இல்லை வறுமையை குறைக்கிறதுக்கு இந்த பெண் கல்வி அப்படின்றது உதவியா இருக்குது. ஸோ இப்போ ஒரு குடும்பம் வந்து வறுமையில இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் மட்டும் வேலைக்கு போய் 1 ரூபா சம்பாதிக்கிறது காட்டிலும் ஒரு பெண்ணும் வேலைக்கு போய் 1 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அவனுடைய குடும்ப வருமானம் 2 ரூபாய் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய வறுமையை வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து பார்க்கணும் இந்த பாயிண்ட்ல, சரியா? ஸோ இந்த இதுக்குள்ள நான் மேலோட்டமா சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க வந்து நோட் அப்படியே வளவலன்னு எழுதாம என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற கிறிஸ்பா அந்த பாயிண்ட் எடுத்து பார்த்து எழுதி முக்கியமான அந்த ஃபேக்ட் முக்கியமான டேட்டா மட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, சாவித்ரிபாய் புலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜோதிபா புலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐஎன்எம்ல சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுல வந்து அவர் வருவாரு. அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க சாவித்ரிபாய் புலே அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பெத்தூன் அப்படின்ற ஸ்கூலு புனேல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ உமன், அதாவது ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு, அதாவது ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இன் த வேர்ல்டு யாரு, ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பேஸுக்கு போனது, மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போனது, ஒலிம்பிக்ல கோல்டு ஜெயிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டுல எந்த உமன் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த உமனுடைய நேம்ஸ் அண்ட் அவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டிவ்ல வரக்கூடியது, சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாரு, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து இந்த இதுல பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதுல உள்ள ஃபேக்ட்ஸை நீங்க வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே விஷயங்கள் வந்து தமிழ்ல வந்து இருக்குது, சரியா? இந்தியாவுடைய முதன்மை பெண்கள். ஸோ அது 19 பாயிண்ட் இருக்குது.
ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீமேல் லிட்ரஸி ரேட் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 2011 சென்சஸ் படி மேல் லிட்ரஸி ரேட் வந்து ஒரு 80 சம்திங் இருக்கும், ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து ஒரு 60 சம்திங் தான் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மேல் லிட்ரஸி ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் லிட்ரஸி ரேட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. சரியா? அந்த கம்மியாக இருக்கிறது அந்த கல்வி அறிவு பெண்களின் கல்வி அறிவு அப்படின்றது கம்மியாக இருக்குது. கல்வி அறிவு விகிதம் லிட்ரஸி ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்கான காரணம் என்ன, காரணிகள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாலின அடிப்படையில வந்துட்டு இல்லாமையா இருக்கிறது, சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாலினம் ரீதியா அப்படின்னா இப்போ வந்து ஆண்களை படிக்க வைப்பாங்க, பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்டு இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது. ஸோ அது ஒரு காரணமா சொல்றாங்க. அது மாதிரி சோசியலா வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. ஸோ சமூகத்துல அவங்கள வந்து பாகுபாடு பாக்குறாங்க. ஸோ பெண்களை வந்துட்டு பாரபட்சம் பார்க்கறது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு கேர்ள் சைல்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, டொமஸ்டிக் சோர்ஸ் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் அப்படின்றது. ஸோ வீட்டு வேலைகளை பார்க்க வச்சிடுறாங்க. அதனால அவங்கள வந்து படிக்க வைக்கிறது இல்லை. எங்கேயும் அப்படியே படிக்க வச்சாலும் எங்கேயும் வெளியில வேலைக்கு அனுப்பாம ஹோம் மேக்கர்ஸாக வச்சு இந்த டொமஸ்டிக் சோர்ஸையே பண்ண வைக்கிறாங்க. சரியா? வீட்டு வேலையில பார்க்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் அப்படின்றதுனால பெண் குழந்தை படிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து ஸ்கூல்லையே சேர்க்கறது கிடையாது. ஸோ என்ரோல்மெண்ட் அப்படின்னா ஸ்கூல்லையே வந்து சேர்க்கறது கிடையாது. அப்படியே சேர்த்தாலும் அவங்கள வந்து லோ ரிட்டன்ஷன் ரேட், அப்படியே ஸ்கூல்ல சேர்த்தாலும் ஒரு 5வது 6வது முடிச்சதோட டிராப் அவுட் ரேட் வந்து அதிகமா இருக்குது. சரியா? 5வது 6வது முடிச்சதோட வெளியே ஸ்கூல் விட்டு விளக்கிடுறாங்க. ஸோ அப்ப அப்படியே தக்க வச்சு 12வது வரைக்கும் அவங்கள வந்து படிக்க வைக்கிறது இல்லை. 12வது முடிச்ச அப்புறம் காலேஜ் படிக்க வைக்காம என்ன பண்ணிடுறாங்க, இடையிலேயே வந்து நிப்பாட்டிடுறாங்க. சம்டைம்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணையே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே என்ன பண்ணிடுறாங்க, நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இதான் வந்து டிராப் அவுட் ரேட் அப்படின்றது. ஸோ இந்த டிராப் அவுட் ரேட் அப்படின்றது அதிகமா இருக்குது, ரிட்டென்ஷன் ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ ரிட்டென்ஷன்னா அப்படியே ரீடைன் பண்ணி அப்படியே படிக்க வைக்கிறது அப்படின்றது கம்மியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன இந்த லிட்ரஸி ரேட்டினுடைய அந்த டேபிள். ஸோ இது வந்து எந்த இயர் அப்படின்றது நமக்கு வந்து இந்த 2011 இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா 2001 அண்ட் 2011 கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிக்கோங்க. 2011 சென்சஸ் இந்த டேட்டா மட்டும் சொல்றீங்கன்னா இதை மட்டும் நம்ம கோட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஓவரால் லிட்ரஸி ரேட் 74.04%. ஸோ அதுல வந்து மேல் லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 82%, ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வந்து 65%. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டினுடைய அந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16% வந்து கேப் இருக்கு. சரியா? 16 சம்திங். ஸோ ஆவரேஜா வந்து ஒரு 17. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 17% வந்து கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து அந்த லிட்ரஸி ரேட் அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா 26, 24, 21, 16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங், இந்த ஃபீமேல் லிட்ரஸி ரேட் அப்படின்றது நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரும். ஒரு டிகேட்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 26, 39, அடுத்து 53, 65 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. சரியா? ஸோ அப்ப இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து இப்படி கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2001 எவ்வளவு இருந்துச்சு, 2011 இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல உமனுடைய ரோல் என்ன? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான், உமன் வந்து படிக்க வச்சா அவங்க வந்து வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அதன் மூலியமா நம்ம நாட்டுக்கு சஸ்டைனபிளா ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ என்ன சொல்றது, ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சொன்ன பாயிண்ட் திரும்ப திரும்ப வரும். அதே மாதிரி இந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், உமனை வந்து எக்கனாமிக்கலா எம்பவர் பண்றது மூலியமா, ஸோ பெண்களை வந்து பொருளாதார ரீதியா நம்ம வந்து மேம்படுத்துறது மூலியமா என்னென்ன பயன்கள், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள மேம்படுத்துறது மூலியமா அவங்களுக்கான உரிமைகள் வந்து அவங்க வந்து பெற்றுக்க முடியும். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ முன்னாடி நான் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது மாதிரியான எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க, ஹோம் மேக்கரா இருக்கிறாங்க அப்படின்றதுனால என்ன பண்றாங்க,
ஸோ நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டில் தானே இருக்க, நீ எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில கட்டாம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒய்ஃபும் வேலைக்கு போறதுனால அது ரெண்டையும் ஈக்குவலா நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஷேர் பண்றதுனால இங்க என்ன ஆகுது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாம் சமம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உதவுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்டிஜி கோல், இந்த உமன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். SDG 5 அப்படின்றது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. அதே மாதிரி when more women work எக்கனாமிஸ் வந்து க்ரோ ஆகும். எக்கனாமி அப்படின்னா ஒரு கண்ட்ரி, நாட்டை தான் சொல்றாங்க. ஸோ அப்போ நிறைய உமன் வந்து வேலைக்கு போனாங்கன்னா நம்ம நாட்டு வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சரியா? அதனால நான் குயிக்காக அது போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உமன் அண்ட் கேர்ள்ஸுடைய எஜுகேஷனை வந்து நம்ம அந்த அவங்களுக்கான கல்வியை நம்ம கொடுக்கறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னா இப்போ ரிச் இருக்கிறாங்க, புவர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரிச்சை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது ரிச் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய காசு செலவு பண்ணி ஒரு நல்ல படிப்பையோ நல்ல ஹெல்த்தையோ வந்து அடைய முடியும். பட் அதுல புவர் என்ன பண்ணிடுவாங்க, உதாசீனப்படுத்தப்படுவாங்க, சரியா? ஸோ புவரை வந்து கண்டுக்கிறத மாதிரி போயிடுவாங்க. அப்படின்ற போது நம்ம புவரையும் இந்த இதுல இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்றதுனாலதான் என்ன பண்றாங்க, இந்த மதிய உணவு திட்டம், கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வருது. ஸோ இலவசமா எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி மேல் ஃபீமேல் இப்படின்னு இருக்கும்போது மேலுக்கு மட்டும் எஜுகேஷன் கொடுத்துட்டு ஃபீமேலை வந்து உதாசீனப்படுத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபீமேலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், இந்த டெவலப்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அர்பன் ரூரல்னு வரும்போது அர்பன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ரூரல்ல வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற போது ரூரல்ல இருக்கிற மக்களுக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும். ஸோ அப்ப எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அர்பன்ல மட்டுமே ஓப்பன் பண்ணாம ரூரல்லையும் சில இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணி அங்க உள்ள மக்களுக்கும் வேலை வாய்ப்பை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை நம்ம வந்து அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உமன் வந்து ஒரு ஹெட்டா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேன் ஹெட்டா இருக்கிறத காட்டிலும் அதிகமான ஒரு நன்மையை வந்து பெறுது. எப்படி அப்படின்னா அவங்களோட அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஏன்னா உமனுக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து இந்த நம்ம நாளைக்கு இந்த சாப்பாடு செய்யலாம், நம்ம வந்து இந்த மாதிரியான பிளான் பண்ணிக்கலாம், நம்மளுடைய காசு பட்ஜெட் வந்து இப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாக பொறுப்பு அப்படின்றது நேச்சுரலாகவே இருக்குது. அதே சமயம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இந்த கம்பெனிக்கு வரப்போகும்போது அந்த கம்பெனியை நம்ம நல்லா நடத்துறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்படின்றதுனால அந்த ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது அதனால என்ன பயன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எம்பவர் பண்ணணும், உமனை நான் எதுக்காக எம்பவர் பண்ணணும், அதனுடைய தேவை என்ன, அதனுடைய நீட் என்ன அப்படின்றதுக்கான கண்டென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன் வந்து மேனை கம்பேர் பண்ண போகும்போது லேபர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேபர் மார்க்கெட் அப்படின்னா மேனும் இருக்கிறாங்க உமனும் இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து வேலைக்கு போறதுக்கு வில்லிங்கா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மேன் தான் வந்து ஸோ எல்லா பொறுப்பையும் அவங்க தான் ஏத்துக்கிறாங்க. ஸோ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்றதே வந்து சொசைட்டில சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ மேன்னாலே வேலைக்கு போகணும், உமன்னாலே வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்றது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த உமன் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அப்ப எந்த ஒரு மனிதன் தான் வேலைக்கு போகணும், 18 வயசு தான் வந்து வேலைக்கு போறதுக்கான எலிஜிபிலிட்டி அந்த ஏஜ். ஸோ அந்த அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு விரும்புறவங்களைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி லேபர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ மேன் லேபர் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ உமன் வந்து லேபர் ஃபோர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் லேபர் மார்க்கெட். ஸோ அது மேனை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து எக்கனாமிக்கலா அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும், பொருளாதார ரீதியாக அவங்கள மேம்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி புவரா இருக்கிறாங்க, அதனால நம்ம மேம்படுத்தணும் அப்படின்ற காரணங்கள், ஸோ அவருடைய தேவைகளை நம்ம வந்து சொல்றோம், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு அன்எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க, மேனை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து அன்எம்ப்ளாய்டா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதற்காக நம்ம வந்து அவங்கள எக்கனாமிக்கலா வந்து எம்பவர் பண்ணணும்.
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபார்மல் செக்டார்ல அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல எல்லாம் உமன் தான் வந்து அதிகமா இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சித்தாள் மாதிரியான வேலைகள், டெலிகாலிங், இந்த ரிசப்ஷனிஸ்ட், இந்த மாதிரி ஒரு வல்னரபிளான ஒரு கண்டிஷன்ல, அதாவது எப்பனாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல வந்து இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி மேனை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து கம்மியா தான் வந்து பேமெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியா தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆண் இருக்கிறான், மேல் இருக்கிறாங்க, ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே கம்பெனில ஒரே பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஒரே வேலை தான் பாக்குறாங்க. ஆனா மேனுக்கு வந்துட்டு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க கம்பேர்டு டு ஃபீமேல். ஸோ ஃபீமேலுக்கு கம்மியா கொடுப்பாங்க. ஸோ அதனால ரியல் லைஃப்லயும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அது இன்னமும் நடைமுறையில இருக்குது. ஸோ அது வந்து மாற வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து உமனை வந்து பொருளாதார ரீதியா நம்ம மேம்படுத்தணும். சரியா? ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம வந்து பொருளாதார ரீதியா உமனை மேம்படுத்தணும். அப்படி மேம்படுத்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்றது இந்த 5 பாயிண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அன்பெய்டு கேர் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க். ஸோ அந்த டொமஸ்டிக் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அதாவது குழந்தைகள் வந்து பாத்துக்கிறாங்க, வீட்டு வேலைகள் செய்யறாங்க. பட் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் நம்ம கொடுக்குறோமா, ஏதாவது அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஸோ அப்ப எந்த ஒரு சம்பளமும் வாங்காம ஒரு நிறைய காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலைகள் செய்யறாங்க. பட் அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, எந்த ஒரு பேமெண்ட், எந்த ஒரு பொருளாதார பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பொருளாதார ரீதியா மேம்படுத்தணும். ஸோ இது ஒரு காரணமா சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய வேலைகள்லாம் அன்ரெகனைஸ்ட் அப்படின்னா அங்கீகரிக்கப்படுறது இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த கேர்லாம் அங்கீகரிக்கப்படுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உமன் மேனை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து கம்மியான எண்ணிக்கையில தான் ஆண்டர்பிரினர்ஸா இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடுகள்லயே, நம்ம ஊர்லயே, சொசைட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னாலுமே, ஒரு மேன் வந்து ஒரு கடை திறக்க போறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்லயும் காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அவங்கள வந்து என்ன சொல்றது, ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதுவே ஒரு உமன் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய எதிர்ப்புகள் தான் வரும். ஸோ அதுவே பெரிய அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், உமனை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுல உள்ள பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க அம்மாட்ட அந்த மாதிரியான அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்களுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்குதா, ஸோ பேங்க்குக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பெரிய லெவலில் வந்து இருக்காது. இப்போ உங்க அப்பா அம்மா 2 பேர்ல கம்பேர் பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கும், பட் அம்மாவுக்கு வந்து இருக்காது. அதுவே தாத்தா பாட்டின்னு போகும்போதுமே வந்து தாத்தா வந்து ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க, இப்போ ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்திருப்பாங்க, அப்போ அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க்கினுடைய தொடர்பு, இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா அந்த பேங்கிங் செக்டர் தான். ஸோ இதனுடைய தொடர்பு வந்து இருக்கும், பட் அதே சமயம் ஃபீமேலுக்கு வந்து இருக்காது. ஸோ அப்போ அந்த ஃபினான்சியல் செக்டர் தொடர்பு இல்லாததன் காரணமாக நம்ம வந்து அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சமூகத்துல ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு வேணும்னா அதுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு எம்பவர்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா வந்து நடப்பாங்க. ஸோ அதன் மூலியமா சமூகத்துல அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு இது ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதிரான, உமனுக்கு எதிராக நிறைய வயலன்ஸ் நடக்குது, நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது ஒர்க் பிளேஸ்ல, பப்ளிக் பிளேசஸ்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொசைட்டில இருக்கிறதுனால நம்ம வந்து உமனை மேம்படுத்துறது மூலியமா அவங்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எவ்வளவுதான் நம்ம வந்து எஜுகேட் பண்ணாலும், எவ்வளவுதான் அவங்க வந்து எம்பவர்டா இருந்தாலுமே, எவ்வளவு ஹையர் அஃபிஷியலா இருந்தாலுமே, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே, எந்த ஒரு ஏஜ் கேட்டகரி பார்க்காம, எந்த லொகேஷன் பார்க்காம, அவங்களோட இன்கம் எதுவுமே பார்க்காம இந்த இதை ஸ்டில் தே ஆர் ஃபேஸிங் ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் சரி, அந்த மேனுக்கும் உமனுக்கும் இடையில இருக்கிற அந்த பேமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவுமே வந்து நாட்டில் இன்னுமே இருக்குது. ஸோ அதை நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி நான் சொல்றேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம சொசைட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்திய சமூகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டி நம்மளுடைய சொசைட்டி. பட் இப்படி இருக்கும் போதுமே, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும், கேரளால ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, காஷ்மீர்ல ஒரு கல்ச்சர் இருக்கும், வேற ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜ், வெவ்வேறு ஃபுட்டு, வெவ்வேறு கிளாத், வெவ்வேறு துணி நம்ம அணிகிறோம்.
ஸோ இப்படிலாம் இருந்தாலும் எல்லாருமே இந்தியா அப்படின்ற ஒரே நாட்டுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறோம். ஸோ அதான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. இப்படி இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளதான் சோசியல் இன்இக்வாலிட்டி அப்படின்றது இருக்குது. சரியா? ஸோ சமூகத்துல வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு வேறுபாடான ஒரு சமூகமா வந்து இருக்குது. ஸோ அந்த வேறுபாடு அப்படின்னு வரும்போது சம் மேம்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சமூகம் அப்படின்றது இருக்குது. ஸோ தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற போது வீக்கர் செக்ஷனா வந்து சில செக்ஷனை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு உமனு, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், சில்ட்ரன், புவர் பீப்புள், லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். ஸோ இவங்களை எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ பெண்கள், பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க, பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடியினர்கள், குழந்தைகள், ஏழை, நிலமற்ற விவசாயிகள், இவங்களை எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க, பலவீனமான பிரிவினர்களா வந்து கருதப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சொசைட்டில தான் இந்த வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு பிரிச்சு அந்த மாதிரி கன்சிடர் பண்றாங்க. ஸோ இவங்களை இந்த மாதிரி அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து வழிவகுக்கணும். ஸோ அவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச இதை வந்து நம்ம பண்ணணும். அஸ் அ சொசைட்டியா ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கட்டும், பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாலிசி, ஒரு ஸ்கீம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரதன் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவங்களை வந்து மேம்படுத்த முடியும். ஸோ அதன் மூலியமா சொசைட்டி வந்து க்ரோ ஆகும். சொசைட்டி க்ரோ ஆகிறது மூலியமா நம்மளுடைய நாடே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எம்பவர்டா இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து இந்த சாப்டர்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருக்கிற புக் பேக் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆன்சர் த ஃபாலோயிங்ல வந்து இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க வந்து எழுதி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் கமெண்ட்ஸ் வந்து சொல்றேன். சரியா? ஸோ ஃபீட்பேக் நான் சொல்றேன். ஸோ இது 5 கொஸ்டினுமே நீங்க எழுதினாலும் சரி, இல்லை இதுல உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து விருப்பமா இருக்குதோ அப்படின்றத பார்த்து எழுதுங்க. சரியா? ஸோ இதான் வந்து உமன் ரைட்ஸ்க்கான, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற சாப்டருக்கான கண்டென்ட்.